இங்கே ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்க, கோபியை நினச்சி தூங்கவே இல்லை. விடிய விடிய முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, வெந்நீர் போட்டு குடிக்கிறதுக்காக வெளியில் வர்றாங்க. அப்போ கோபியும் வந்து தூங்காமல் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு வீட்டுக்குள்ளேயே. ராதிகா சொன்னதை கேட்டு எப்படி குழந்தைங்கள்ட்ட சொல்ல போகிறோம் நம்ம? இது என்ன பெரிய பிரச்சனையாக இருக்குது? நம்ம இப்போ தான் அவர் கோபி நினைக்கிறாரு, நான் ஏன்டா ராதிகாவை கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிறத இப்போ தான் வந்து அவர் மனசே உணர்றாரு. இந்த மாதிரிலாம் பாக்கியா கிடையாது. பாக்கியா எதுவுமே பேச மாட்டாள், நம்மக்கிட்ட எய்த்தே பேச மாட்டாள். இந்த ராதிகா என்னடா பதிலுக்கு பதில் உங்கள் புள்ள, உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, இவங்களுக்கே நான் பயப்படணும், இவங்களுக்கே நான் இது பண்ணணும் அப்படின்னு நம்ம குடும்பத்தை பிரித்து பிரித்து பேசுகிறா இந்த ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே நிற்கிறாரு. இங்கே அவங்க அம்மா வர்றாங்க ஹாலுக்கு. ஏப்பா கோபி நீ தூங்கலையா அப்படிங்கும்போது, இல்லைம்மா நீங்கள் தூங்கலையா அப்படின்னு கேட்கும்போது, தூக்கமே வரலப்பா அவளை நினச்சி, உன் பொண்டாட்டியை நினச்சி அப்படிங்கும்போது, சரிம்மா அதெல்லாம் விடுங்க, எல்லாம் நல்லா சரியாயிடுமா அப்படிங்கிறாங்க. நீ போய் படுப்பா கோபி அப்படிங்கிறாங்க. நீங்கள் படுக்கலையாம்மா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா நான் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு நான் போய் படுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பொழுது விடியுது. ராதிகா வந்து என்ன பண்ணுறாங்க, கோபிக்கிட்ட கேட்குறாங்க, இன்றைக்கி சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. இரு ராதிகா, நான் வந்து வாக்கிங் போயிட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக வார்னிங் கொடுக்குறேன், நீங்கள் சொல்கிறீங்கன்னு ரொம்ப கண்டித்து சொல்கிறாங்க. சொல்கிறேன் ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறாரு கோபி. இங்கே என்ன பண்ணுறாங்க, பாட்டி என்ன பண்ணுறாங்க, பாக்கியா கூப்பிட்றாங்க. பாக்கியா கூப்பிட்டு, பாக்கியா நீ யாருக்கிட்டே இந்த விஷயத்த சொல்லிடாது அப்படிங்கிறாங்க. எந்த விஷயத்த அத்தை அப்படின்னு கேட்கும்போது, இந்த ராதிகா விஷயத்தை அப்படிங்கும்போது செல்வி கேட்குறாங்க, ஏம்மா இதை போய் மறைக்க முடியுமாம்மா? யார் மறைச்சாலும் வேறு காட்டி கொடுக்குமா அப்படிங்கும்போது, அப்போ பாக்கியா சொல்கிறாங்க, செல்வி நீ இந்த விஷயத்தில் தலையிடாது அப்படிங்கிறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, செல்வி இதுலெல்லாம் நீ தலையிடாத, எங்கள் குடும்ப விஷயத்தில் நீ யார்கிட்டையும் போய் சொல்லிடாதீங்கம்மா. ஏம்மா நான் வந்து இனியா சின்ன பிள்ளையா இருக்கிறதுல இந்த வீட்டுக்கு நான் வேலைக்கு வரேன். உங்கள் வீட்டு கதையை போய் யார்கிட்டையாவது சொல்லியிருக்கிறேன்னா சொன்னால் உங்கள் வீட்டு கதையை சிரிப்பாங்க அவங்க சொன்னால், தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் என்றைக்காவது அக்காவுக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்கிறீங்களா? உங்கள் பையனுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது செல்வி. இவங்க என்ன பண்ணுறாங்க, பாக்கியா நீ யாருக்கிட்டே இந்த விஷயத்தை பற்றி பேசாத பிள்ளைங்கக்கிட்ட, எனக்கு இதான் வேலையாத்த, எனக்கு வேலை நிறையா கிடக்கு, எனக்கு ரெஸ்டாரண்ட்டில் வேலை அப்படி அப்படியே கிடக்கு, நீங்கள் இதை பற்றியெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக எந்திரிச்சு போகிறாங்க பாக்கியா. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க, பாக்கியா அப்படிங்கிறாங்க. இல்லைத்த எனக்கு வேலை கிடக்கு, உங்கள் பொழப்பை நீங்கள் பாருங்கள், என் பொழப்பை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வேலை இல்லை வந்துட்டாங்க இவங்க வந்து இவங்க வீட்டு கதையை போய் நான் சொல்கிறேன்ட்டு. அந்த பொம்பளைக்கு வெளியே தெரிஞ்சால் எல்லாம் தெரிய போகுது, பிள்ளைங்களுக்கும் தெரிய போகுது, இதை நான் தான் சொல்லணும்னு அவசியமா அப்படின்ட்டு பாக்கியா தனக்கு தானே பேசிக்கிட்டு போகுது. இதை வந்து ஈஸ்வரி காதுலேயும் விழுவுது. என்ன பண்ணுறது, இவனால் நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கும் போது கோபி வர்றாரு. கோபி வந்துட்டு வந்தவுடனே வந்து ராதிகா கேட்குறாங்க, எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல, இப்போ இந்த செய்தியை சொல்லுங்கள். இரு ராதிகா நான் சொல்கிறேன் ராதிகா, சொல்லாமல் போகிறது இல்லை, எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல. அப்படிப்பட்ட நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது. எப்படி சொல்கிறது இதைத்தான் நீங்கள் கேட்குறீங்களே தவிர, இது எதுக்கு நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நான் சொல்லிவிட்டு நான் வீட்டை விட்டு கிளம்பவா அப்படிங்கும்போது, இரு ராதிகா சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, பாட்டி என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஹாலில் வந்து உட்காந்துருக்கும்போது ஜென்னி எனக்கு சுடுதண்ணி கொண்டு வாமா அப்படிங்கிறாங்க. அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, கிச்சனில் தான் உட்காந்துருக்காங்க ஜென்னி. அப்போ என்ன பண்ணுறாங்க, குழந்தைய வச்சுட்டு உட்காந்துருக்கிறதுனால அமிர்தா என்ன பண்ணுறாங்க, சுடுதண்ணியை போட்டு கொண்டு போய் பாட்டிக்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு வந்தோடனே ஜென்னி வந்து குழந்தைய வச்சுருக்காங்க, அதனால தான் நான் போட்டேன் அப்படிங்கும்போது வாங்கிட்டு கிச்சன் உள்ளே வரும்போது ஜென்னி உடனே அமிர்தா கிட்ட கேட்குறாங்க, ஏன் அமிர்தா, பாட்டி வந்து எங்கிட்ட தானே வெந்நீர் கேட்டாங்க, நீங்கள் எதுக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க? எங்கிட்ட வேலை சொன்னால் என்னையை பார்க்க விடுங்க, அவங்க அப்புறம் சொல்லுவாங்க நான் வேலையே பார்க்குறதில்ல, எனக்கு வேலை தெரியாதுன்ட்டு அப்படின்னு ஜென்னி வெடுக்குன்னு பேசிடுறாங்க. அப்படியே நிற்கிறாங்க. அமிர்தா வந்து இன்னும் ஜென்னியை அப்படி பேசுகிறது அப்படின்னு ஒரு மாதிரி தயக்கமாக கலங்கி போய் நிற்கிறாங்க. இல்லை ஜென்னியே, நீங்கள் குழந்தைய வச்சுருந்தீங்கன்னு தான் நான் கொண்டு போய் கொடுத்தேன். பரவாயில்ல அமிர்தா, நான் குழந்தை வச்சுருந்தாலும் எது பண்ணியிருந்தாலும் யார் எந்த வேலை சொன்னாலும் என்கிட்ட வேலை சொன்னால் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எனக்காக நீங்கள் கஷ்டப்பட வேணாம், புரிஞ்சிச்சா? இதை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க, என் வேலையை நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு வெடுக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஜென்னி. இதை அப்படியே கேட்டுக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க. இது வந்து பாட்டி காதுலேயும் விழுந்தவொடனே ஜென்னி வந்து சொல்கிறாங்க பாட்டிக்கிட்ட வந்து, பாட்டி நான் வந்து குழந்தைய வச்சுருந்தேன், அதனால் நான் போடலை, வெந்நீர் போடலை, எதுவும் நினச்சிக்காதீங்க. இல்லைம்மா பரவாயில்லம்மா, நீ குழந்தைய வச்சுருக்கிறீல்ல, அதான் அவள் கொண்டு வந்து போட்டு கொடுத்துட்டால அப்படின்னு சொல்லும்போது சொல்லிட்டு போகிறாங்க. இதை அப்படியே கேட்டுட்டு அமிர்தா என்ன பண்ணுது, அப்படியே நிற்கிது, ஒரு மாதிரி கலங்கி போய் நிற்கிது. இதை வந்து என்ன பண்ணுது, எழில்கிட்ட சொல்லுது அமிர்தா, இந்த மாதிரி நடந்துச்சுங்க இன்றைக்கி, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஜென்னி அப்படிங்கும்போது, இரு நான் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன். அப்படி ஜென்னியும் மாறிட்டாங்களா
அப்படின்னு எழில் கேட்குறாரு. விட்டுருங்க, இதை கேட்க வேணாம், இதெல்லாம் பெருசாக வேணாம், விடுங்க. ஆனால் ஜென்னி இப்படி பேசுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. இப்படி பட்டுன்னு மூஞ்சிக்கு நேராக பேசிட்டாங்க அவங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு தண்ணிக்கு போய் இப்படி பேசிட்டாங்க. நான் அவங்க குழந்தைய வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து தண்ணியை கொண்டு போய் நான் கொடுத்தேன் பாட்டிக்கிட்ட. இப்படி தெரிஞ்சிருந்தால் நான் கொடுத்துருக்க மாட்டேன். இனிமேல் நீ செய்யாத அமிர்தா, அவங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கட்டும். நீ உன் வேலையை பாரு. நீ வேலையை முடிச்சியா? நீ வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பிப்போ. நீ இங்கே இருக்காத. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கட்டும். இனிமேல் நீ எந்த வேலையும் ஜென்னிக்கு பார்க்காத அப்படின்னு எழில் சொல்கிறாரு. எப்படிங்க, கை குழந்தை வச்சுருக்காங்க, அதனால தான் நான் செஞ்சேன். அவங்க என்னையே இப்படி பேசிட்டாங்க அப்படி. அதுக்கு தான் சொல்கிறேன் அமிர்தா, நீ எந்த வேலையும் ஜென்னிக்கு பார்க்காத. ஜென்னி அப்படி பேசிட்டாங்கல்ல, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொன்னாலும் நான் தனி கொடுத்தனம் போயிடுவேன், நீ நானும் வெளியில் போயிடலாம். இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஜென்னி ஆடுதா அப்படின்னு வெளியில் வந்து ரொம்ப கோவமாக பேசுகிறாரு. சரி விட்டுருங்க, இதோட விடுங்க, நம்ம மறுபடி பேசுனா பார்த்துக்கலாம், நான் அத்தைக்கிட்ட சொல்லிடுறேன், அம்மாக்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நடந்ததை சொல்ல வேணாம் இது அமிர்தா, நம்ம பார்த்துப்போம். மறுபடி இதே மாதிரி ஜென்னி பண்ணிச்சுட்டா நம்ம பாட்டுக்கு நம்ம வேறு வீட்டுக்கு போயிடலாம், நம்ம தனி கொடுத்தனம் போயிடலாம். இவங்க கூட இருக்க வேணாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, புள்ள பெற்றுக்கங்கிறாங்க பாட்டி. இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ நல்லது செய்ய போனதுக்கு உனக்கு பொல்லாப்பா இப்போ அப்படின்னு சொல்கிறாரு எழில். சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா என்ன பண்ணுறாங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறாங்க.